இருப்பான் ப்ரோ. இல்லை ஸ்ரீதர், அவரை வந்து 10 நிமிஷம் மெசேஜ் வராத மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம். தங்கச்சி உனக்கு ஒரு கவிதை சொல்லவா? யோ விட்டுடியா, குடுடா. கொடுக்கலாம் முடியாப்ப. இந்த ரன் அடிக்கணும். எத்தனை ரன் அடிக்கணும்? நம்ம கொங்கு தமிழ் மட்டும்தான். எத்தனை ரன்னுங்கக்கா? இன்னும் 72 ரன்னு, 18 பாலாமா? சொல்லுங்க அண்ணா. தங்கச்சிமா நான் தரேன்மா. ஓ லைவ்ல நம்பர் ஷேர் பண்ண கூட அன்னைக்கு நீயே நானு அக்கா பிகே கொங்கு எல்லாரும் சத்தியம் பண்ணி தான் சொல்லி இருக்கிறோம். சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறோம். லைவ்ல காப்பி அடிக்கூடாது, கமெண்ட காப்பி அடிக்கக்கூடாது, ஃபோன் நம்பர் தரக்கூடாது, யார்ட்டையும் தப்பா பேசக்கூடாது, பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது லைவ்ல. அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. பிள்ளைங்களை யாரையும் பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடாது, டபுள் மீனிங்ல பேசக்கூடாது. லைக் மட்டும் 19 தான் இருக்குது. யார் லைக் போடாம கமெண்ட் பண்ணுங்க? யார் லைக் போடாம கமெண்ட் பார்த்துட்டு இருக்கிறது லைவ்? மிஸ்டர் கட்டப்பா லைக் போட்டீங்களா? டே சாண்டி, உனக்கு என்னடா என் தங்கச்சிக்கு கொடுப்பேன். நீ கேட்க நான் யாரு? நீ யாரு? நான் சொல்ல முடியாத சூழ்நிலை, அதுங்காட்டி நீ வச்சு செய்கிற. வருவியில காத்தால கூப்பிட்றேன் உனக்கு. தங்க பிள்ளை காத்தால கூப்பிட்றேன். நீ உனக்கு லவ் பண்ணக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லைப்பா, அது சும்மா நான் தான் சொன்னல, லவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லைங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்கிறேன், ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது, கமெண்ட்டை காப்பி பண்ணக்கூடாது, பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பிள்ளைங்க கூட தப்பாக பேசக்கூடாது, அப்புறம் டபுள் மீனிங் பேசக்கூடாது. நம்ம லைவை பொறுத்த அளவுக்கு ஃபன்னாக தான் போகணும். அதாவது இந்த பிள்ளைங்கன்னு வந்தாங்கன்னா அவங்க ஐடியா இது பண்ணி தப்பாக பேசக்கூடாது, அவ்வளோதான். நீ கொடுத்தல மலருக்கு நான் என் தங்கச்சிக்கு தங்கப்புள்ள. அது எப்ப கொடுத்தேன்? 7 மாசத்துக்கு முன்னாடி. மலரெல்லாம் இப்ப யாருன்னே தெரியாது எனக்கு. அது சும்மா பண்ணியா? அது சும்மா நான் பண்ணுக்கு தானே பண்ணேன். நீ தானே கொடுத்த மலருக்கு. போடா நம்பர் கொடுத்து போட்டு இப்ப அது 7 மாசத்துக்கு முன்னாடி நம்பர் ஒரே வச்சல. போடா. எங்க போகட்டும்? ஜெகநாத் தாஸ் மலர் கிட்டேயே போ. உனக்கு கொன்றுவேன். சும்மா நீ கடுப்பேத்திட்டு இருக்காத. சும்மா ஃபன்மா லைவ்ல 1008 ஃபன் பேசுவோம். அக்கா பாத்தியா பேசக்கூடாது, அது நல்லாவும் இருக்காது. ஓகே நேத்து முருகனையும் தான் வச்சிருச்சோம். அக்கா பாத்தியா சார் கொடுப்பாரு, நான் என் தங்கச்சிக்கு கொடுத்தா தப்பா? கனியா அது இதுன்னு என்னென்னமோ பேர் சொன்னோம். அந்த பேர்லாம் நாங்க உருவாக்குனது. சொல்லுங்க முகேஷ் ஹாய் வணக்கம். கேம் ஓவர் அண்ணா. கம்முங்கப்பா, கேம் ஓவர்னு வேற அனுப்புறீங்க. இல்ல அண்ணா நீங்க கொடுங்க. குடு. நீ வாங்கு. தங்கச்சிமா ஜஸ்ட் பண்ணுமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு முகேஷ், நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சு முகேஷ், நீங்க சாப்பிட்டீங்களா? என்னது தங்கச்சிமா? என்னய்யா தங்கச்சிமா போய் டிஹெச் வந்துருச்சு. ஷார்ட்டா மெசேஜ் பண்ற நீ. என்ன ஒரு ஷார்ட்? டிஹெச்னா தங்கச்சி, எம்முக்கு மா. சாண்டி கொடுக்கவா? கொடு, உன் தங்கச்சிக்கு தானே கொடுக்குற. தீபு லைஃப் ஸ்டைல் ஹாய். தீபு சிஸ்டர் சும்மா அவனை வம்புழுத்தேன். 30 பேர் லைக் பாக்குறீங்க, கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. லைக் மட்டும் யாரும் போட மாட்டேங்கிறீங்க. பாரு பேசுங்க. நாங்களே போட்டி போட்டு விட கூடாது. நீங்க லைக் போடாம இருந்தா நாங்க எப்ப 50 லைக் பாக்குறது? சுரேஷ் டிவியா? ஹாய் வணக்கம் சுரேஷ். உனக்கு ஒரு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ உன் தங்கச்சிக்கு தானே கொடுக்குற, எனக்கு அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பெட்டியை ஆட் பண்ணு.